Hey guys, welcome to 17th series of C programming. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம். லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பா பூலியன்ஸ்னா என்னன்னு கிளியரா புரியணும். பூலியன்ஸ் ஒரு டேட்டா டைப். இந்த பூலியன்ஸ்ல 2 வேல்யூ தான் இருக்கும். ட்ரூ, ஃபால்ஸ். According to the compiler, true is referred by 1, false is referred by 0. கம்பைலர் எப்படி எடுத்துக்கும்னா 1 அப்படின்னா ட்ரூவை ரெஃபர் பண்ணும், 0னா ஃபால்ஸ். பூலியன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு கிளியரா புரியணும்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்கூல் டேஸில் நீங்கள் கண்டிப்பாக இதை சால்வ் பண்ணியிருப்பீங்க. ரீட் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபைண்ட் வெதர் த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் டேஸில் கண்டிப்பாக உங்கள் சிலபஸில் படிச்சிருப்பீங்க. அதில் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் படித்து பார்த்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு ட்ரூன்னு ஆன்சர் பண்ணுவீங்க. இன்கேஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு எழுதுவீங்க. அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு அவுட்புட் ட்ரூ வரும். இன்கேஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது அப்படின்னா அவுட்புட் ஃபால்ஸ் வரும். ப்ரோக்ராம் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸும் இந்த பூலியன் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்விட்சை ஆன் பண்ணிங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு ட்ரூ ஆர் 1. இட் மீன்ஸ் பவர் சப்ளை ஆன் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஸ்விட்சை ஆஃப் பண்ணிங்கன்னா தட் ரெஃபர்ஸ் டு ஃபால்ஸ் ஆர் 0. இட் மீன்ஸ் பவர் சப்ளை கட் ஆகுது, பவர் சப்ளை ஆஃப் ஆகுது. இப்போ உங்களுக்கு பூலியன் வேல்யூஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ.